வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதாவது மார்ச் மாதம் இந்த 30 தேதிகளுக்கும் உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் வருடத்தின்படி மாசியும் பங்குனி, அதாவது மாசியில் 15 தேதிகளும் பங்குனி மாதத்தினுடைய ஒரு 15 தேதிகளும் உள்ளடக்கிய ஒரு மாதம்தான் நம்ம ஆங்கில மாதத்தில் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் துவக்கமா அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும். இது பின்பனி காலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இது கோடை காலமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடுமையான குளிருக்கு அப்புறம் வரக்கூடிய கடுமையான வெயில் காலமாக நமக்கு இயல்பாக தெரியுது. சரி, இந்த மாதத்தில் என்னதான் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தான் ஹோலி பண்டிகையாக இருக்கட்டும், வடநாட்டில் கொண்டாடப்பட ஹோலி பண்டிகை, நம்ம தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய மாசி மகம், அதே மாதிரி மகா சிவராத்திரி, அதே மாதிரி இந்துக்களுடைய எல்லா விதமான பண்டிகை காலங்களையும் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஏன் இந்த மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் இதெல்லாம் முடிவு பெற்று மக்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓய்வு நேரங்களில் இறைவனை வழிபடுறதுக்காக, இறை வழிபாட்டுக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்ட மாதம் தான் இந்த மார்ச் மாதம். முழுக்க முழுக்க இறை வழிபாடு, அதான் ஜாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் இணைஞ்சு ஒரு கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் தான் நடைபெறுது. அப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது இது இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் தான் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்திக்கான மாதம். தோஷங்களே கடுமையான தோஷம், நிவர்த்தி செய்ய முடியாத தோஷம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம் தான். அதுவே இந்த மார்ச் மாதத்தில் தான் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வருது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறதுனால மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் முருகன்கிட்ட பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்குறாரு. முருகன்கிட்ட இருந்து உபதேசம் பெறாரு சிவபெருமான். ஸோ இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கான ஒரு அமைப்பு, பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கான அமைப்பு. இப்போ மார்ச் மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் தான் எக்ஸாம் இதெல்லாம் முடிவுக்கு வரும். எக்ஸாம்லாம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் படிப்பு, கல்வி, உயர்கல்வி போன்ற விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் கலைகளை கற்றுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கிறது, மந்திர உபதேசங்களை வாங்கிக்கிறது, அல்லது மந்திரங்களை படிக்கிறது, மந்திர கலைகளை பயன்படுத்துறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி போன்ற விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரத தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பௌர்ணமி வரும், அடுத்து ஏகாதசி வரும். அதே மாதிரி 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வரும், ஏகாதசி திதி வரும், பூச நட்சத்திரம் அன்று தான் பௌர்ணமி வரும் மாசி மாதத்தில் மட்டும். இந்த மாதத்தில் தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பூஜை பண்ணக்கூடியவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும், எந்த ஜென்மத்தில் செஞ்ச தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்ச் மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் இப்போ பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஹெல்த் பிரச்சனை, அதாவது உடல்நிலை பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிளியர் ஆகும். இந்த மாதம் முழுக்கவே ஹெல்த்தில் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை பின்னாடி சொல்கிறேன், அதை பார்ப்போம். முதல் விஷயம் ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் உங்களுக்கு மன உளைச்சல்கள், கவலைகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இருந்துட்டாலுமே கூட வருமானத்துக்கு ஒரு வழி அப்படின்றது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதே மாதிரி வாங்கின கடனை கட்டி முடிப்பீங்க. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும்.
தொழில் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடியவங்க, இடத்த வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்றவங்க, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த மார்ச் மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக வந்து எழுத்து பத்திரம், டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு பணம் கொடுக்கறது, வட்டிக்கு விடுறது, வட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான லாபம், கொஞ்சம் இல்லை அதிகமான லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, தொழிலை பார்த்துட்டோம், ஜாப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பணி செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக வந்து ஐடி ஃபீல்டு, பர்டிகுலராக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு வந்துட்டு ஐடி ஃபீல்டில் எந்த ஒரு வேலையில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவமும் நல்ல ஒரு நாலேஜும் கிடைக்கும், நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு பயணங்கள் இந்த டைமில் வந்து அதிகமாக சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் பயணங்கள் அதிகமாக விரும்புவீங்க, பயணங்களும் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கும். அது தொழில் ரீதியான பயணங்கள் நிறைய இருக்குது. தொழிலுக்காக நீங்கள் பயணம் போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. பயணம் போய் தொழில் செஞ்சு அதன் மூலமாக லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. கல்வி நிலைகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதை நான் பின்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது வந்துட்டு உடம்பில் அடிவயிறு, சிறுநீரகம், யூட்ரஸ் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு அடிவயிறு பிரச்சனை, பெண்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை கல், அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி லேப்ரோஸ்கோபி மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக எடுத்துக்கணும். லேப்ரோஸ்கோபி மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை அந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போகாது. சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான முறையில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை கிளியர் ஆகுதுன்றது ஒரு சந்தோஷமான செய்தி. கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கை துணை யாருன்றதை புரிஞ்சுருக்கீங்க. அதில் நீங்கள் உரசல்கள் வேண்டாம். உண்மை இயல்பாகவே கோபம் வருவது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அந்த கோபத்தை குறைச்சிக்குங்க. நீங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி. இல்லை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்லா படிப்பாங்க. படித்து நல்ல இடத்துல, அதாவது 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து வெளியூர் போய் ஒரு நல்ல கல்லூரி, நல்ல ஒரு ஸ்கூலு, நல்ல ஒரு பள்ளியில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான அமைப்பில் இந்த கும்பராசிக்கு இருக்குது. இந்த கும்பராசிக்கு தான் ஏற்கனவே நம்ம இந்த 7.5 சனி நடந்த காலகட்டங்களில் பிரச்சனையாகி ஸ்கூல் மாற்றினது, இடம் மாற்றினது, இது போன்ற பிரச்சனைகள் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இந்த ஆண்டு குறிப்பாக +2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த மார்ச்சில் தேர்வு அப்படிங்கிறது வரும். இந்த தேர்வில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். மனசு ஒருநிலைப்படும். அதனாலும் படிப்பில் கவனம் இருக்கும். இதனால் வரைக்கும் என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அது என்னவோ உண்மைதான், நான் அதை மறுக்கலை. ஆனால் இப்போ வந்து மனசை ஒருநிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து படிக்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். படிப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிற்கல்வி படிக்கக்கூடிய, பிஎட் படிக்கக்கூடியவங்க, பிஎட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே மாதிரி தொழிலுக்கான படிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி ஃபீல்டு, மருத்துவம், நீட் எக்ஸாம், அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டு, இந்த மாதிரி தொழில் ரீதியான படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கல்லூரி, நல்ல தேர்வில் நல்லபடியாக எழுதிட்டேன் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு நிச்சயமான முறையில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பில் கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்ற ஒரு அமைப்பில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், நீண்ட தூர பிரயாணங்கள், கணவன் மனைவி ஒன்றா ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ணி ஒரு ஆலய பிரவேசம் பண்ணிட்டு வர்றது, மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக வழிபட்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் நிச்சயமான முறையில் இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. 100க்கு 99% நல்ல பலன்கள் மட்டுமே இருக்குது. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், கட்டின வீட்டுக்கான கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வட்டி கட்டக்கூடிய வாய்ப்புகள், கடனை குறைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில், வேலை, பொருளாதாரம் போன்ற நிலைகளில் ஒரு யோகமான அமைப்புகள், இது எல்லாமே இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் சந்தித்தது என்னவோ உண்மைதான். இனி வரக்கூடிய காலகட்டத்தை யோகமான காலகட்டமாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்புப்படி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு ஆலோசகர், நல்ல ஒரு
வழிகாட்டி உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.